அனைவருக்கும் அன்பான வணக்கம். உதயமுத்ரா நேச்சுரல் ப்ராடக்ட் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விரலி மஞ்சள், அதாவது மஞ்சள் என்று சொல்லக்கூடிய விரலி மஞ்சள், கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க. இது வந்து விரலி மஞ்சள். இது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய மஞ்சள் இருக்குங்க. அதாவது விரலி மஞ்சள், மரமஞ்சள், நாகமஞ்சள், காட்டு மஞ்சள், கருமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், குடமஞ்சள், இந்த மாதிரி நிறைய வகையான மஞ்சள் இருக்குது. நம்ம வந்து பயன்படுத்துவது பார்த்திங்கன்னா 2 வகையான மஞ்சள் பயன்படுத்துகிறோங்க. ஒன்று விரலி மஞ்சளும், இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து கருமஞ்சள். இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது கருமஞ்சள். கருமஞ்சளை பற்றி நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம விரலி மஞ்சள் என்று சொல்லக்கூடிய கொம்பு மஞ்சள், அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவத்துக்கும் பயன்படுது. நம்ம வீட்டு யூஸ்க்கு உபயோகப் பொருளாகவும் பயன்படுது. பூஜை அறைக்கு பயன்படுது. எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய மஞ்சள் வந்து நிறைய பயன் இருக்குங்க மஞ்சளில். அதே பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட கிடைக்கிற மஞ்சள் எல்லாமே சுத்தமான மஞ்சளுங்க. சுத்தமான மஞ்சள், அதாவது எந்த கலப்படமும் இல்லாமல் சுத்தமான மஞ்சள் சரியான முறையில் வாங்கி சரியான முறையில் பக்குவப்படுத்தி காய வச்சு பொடி செய்து கொடுத்துட்ருக்கோம். எந்த கலப்படமும் கிடையாதுங்க, நம்பி வாங்கலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம், பூஜை அறைக்கு பயன்படுத்தலாம், மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். எந்த கலப்படம்னா மஞ்சள்தூள், சுத்தமான மஞ்சள்தூளுங்க. மஞ்சள்தூளில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான மஞ்சள்தூள் பார்த்திங்கன்னா மூலப்பொருள் ஒன்று இருக்குது. அது என்ன மூலப்பொருள்னு பார்த்திங்கன்னா குர்குரின்னு சொல்லிட்டு ஒரு மூலப்பொருள் இருக்குது மஞ்சள்தூளில். அதாவது குர்குமி, அது என்னென்னா ஒரு வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்தூளில் இருக்குது. இதனால தான் வந்து மஞ்சளுக்கு எவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. அது என்ன சொல்கிறதுன்னா பார்த்திங்கன்னா, இந்த குர்குரிங்கிற ஒரு வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றத்தை கொடுக்குது. இந்த ஒரு பொருள் இருக்கிறனால தான் மஞ்சள்தூளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பயன்பாட்டில் இருக்குது. எதில் போட்டாலுமே நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன் அழிக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது உடம்புல. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மஞ்சளில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. உடம்பில் உள்ள இன்ஃபெக்ஷன்லாம் அழிக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த புற்றுநோய்க்கு வந்து கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கொடுக்குறது. அதாவது நோய் வராமல் தடுப்பதற்கு இதுவும் ஒரு பங்கு வகிக்குது மஞ்சள்தூளில். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சில காலங்களில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கொரோனா சொல்ல பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் மஞ்சள்தூள் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. மஞ்சள்தூள், மிளகு, ஜீரகம் இதெல்லாம் தான் பயன்படுத்தினாங்க. அதில் மிக முக்கியமாக வந்து மஞ்சள்தூள் பயன்படுத்தியிருந்தாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது அதில். அதனால தான் வந்து மஞ்சள்தூள் பயன்படுத்த சொல்கிறாங்க. அதுதான் வந்து மஞ்சள்தூள் போட்டு சாதாரண தண்ணியில் போட்டு மூஞ்சி கழுவி இது பண்ணாலும் நமக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வராமல் தடுக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து சுத்தமான மஞ்சள்தூளில் தான் கிடைக்குங்க. நம்ம ஏதோ ஒரு மஞ்சள்தூள் வாங்கி பயன்படுத்தினா அதெல்லாம் கிடைக்காது. சுத்தமான மஞ்சள்தூளில் தான் கிடைக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஏதோ எத்தனையோ பேர் கோடிகள், சித்தர்கள், ஞானிகள் அவங்களாம் இருந்தாங்க. அவங்களாம் வந்து ஒவ்வொரு விஷயமும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி பார்த்துட்ருக்காங்க. அதில் வந்து நம்ம இயற்கையாக கிடைக்கிற பொருள் எடுத்து பயன்படுத்தினா தான் நம்ம வந்து இயற்கையாக வாழ முடியுங்க. நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, வருங்கால சந்ததிக்கு வந்து ஒரு நல்ல பொருளாக பயன்படுத்தி அவங்களுக்கு இந்த பொருளை நம்ம காட்டி கொடுத்துட்டு போனோம்னா அவங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து காட்டி கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து
இதெல்லாம் வந்து பயன்பாட்டில் இருந்தால் நாளடைவில் எல்லாமே மாறி போச்சு. அதாவது விஞ்ஞானங்கள் வளர வளர பார்த்திங்கன்னா எல்லாமே கால சூழ்நிலையால் எல்லாமே மாறிட்டு வந்துட்டு இருக்குது. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனைகள் அந்த அளவுக்கு மக்கள் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மருத்துவமனை எங்கே பார்த்தாலும் தெருவுக்கு ஒரு மருத்துவமனை இருக்குது. ஸோ இதெல்லாம் காரணம் நம்ம இயற்கை மாறி வந்ததுனால தான் காரணங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கை வழியில் போயிட்டு இயற்கையோடு வாழ்ந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த இதில் வந்து 100% இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு 10% 20%க்காவது நம்ம வாழ்க்கையை மாற்றி நோய் இல்லாமல் வாழ முடியுங்க. சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா 5000 வருஷம் 10,000 வருஷம் 20,000 வருஷம் அந்த மாதிரிலாம் ஞானிகள் சித்தர்கள்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. சாதாரண மனுஷன் வாழ்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா 120ங்க. ஆனால் இப்போது நம்மளுக்கு அந்த மாதிரி 120 வருஷமாக வாழறோம் கிடையாது. 60 வருஷம்தான். அதுவே 60 வருஷம் கூட கிடையாது. ஏன்னா அதுவே கால சூழ்நிலையில் மாறி இப்போ ஆக்சிடெண்ட்டு கேஸு அது இது நோய்வாய்ப்படுறது நிறைய ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கால சூழ்நிலைகளால் நம்ம ஓரளவுக்கு தடுத்துட்டு போனோம். அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் நம்ம இயற்கையான பொருளை வாங்கி பயன்படுத்தினா தாங்க ஓரளவுக்கு வந்து நம்ம நோய் இல்லாமல் வாழ முடியும். ஏன்னா எங்களுடைய உதயமித்ரா சேனலுடைய நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பியூர் ப்ராடக்டாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. ஏன்னா மக்களுக்கு எந்த கலப்படமும் இல்லாமல் நேரடியாக போய் சேரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரே நோக்கம்தான் எங்களுக்கு. அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பியூர் ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். வேணுன்றவங்க வாங்கி பயன்படுத்துங்க. எங்ககிட்ட வாங்கணும்னு சொல்கிறது கூட அவசியம் கிடையாதுங்க. உங்கள் நியர்பை பக்கத்தில் யாருன்னா இருக்காங்களான்னு பார்த்து அவங்ககிட்ட கூட வாங்கி பயன்படுத்திக்கங்க. எங்ககிட்ட வாங்கணுன்ற கூட அவசியம் கிடையாது. அதுமாரி வாங்கி நல்ல பொருளாக தரமான பொருளாக வாங்கி பயன்படுத்திங்க. ஏன்னா இப்போது நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா நாளைக்கு நம்மளால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய துணை தேவை. அதனால் வந்து நம்ம நல்லா இருந்தால் தான், நம்ம உடல் நல்லா இருந்தால் தான் அவங்கள பாதுகாக்க முடியும் இல்லைங்களா? அதனால தான் பார்த்துக்குங்க. நம்மளை நம்பி நம்ம சந்ததிகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல பொருளாக வாங்கி பயன்படுத்துங்க. கலப்படம் இல்லாத பொருளாக வாங்கி பயன்படுத்துங்க. ஒரு சில கடைகள் ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல பொருள்னு சொல்லிட்டு ஆனால் ரேட்டு ரொம்ப அதிகமாகிக்கிறாங்க. நம்ம ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஓரளவுக்கு நார்மல் ப்ரைஸ் தான் போட்டிருக்கோம். வேணுன்றவங்களுக்கு கால் பண்ணுங்கள். ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடக்ட்டு, சுத்தமான தரமான ப்ராடக்ட்டுங்க. அதாவது கலப்படம் இல்லாத கொடுக்கணும், தரமான பொருளாக கொடுக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கமே, உதயமித்ரா சேனலுடைய நோக்கமே, ப்ராடக்டோட நோக்கமே. அது வந்து வாங்கி பயன்படுத்துங்க. நல்ல விஷயங்களை 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ப்ராடக்டை ஒவ்வொரு பொருள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து கொம்பு தேன் இருக்குது, மலை தேன் இருக்குது, சுத்தமான மஞ்சள் இருக்குது, நாட்டு சக்கரை இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா வந்து பாதாம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குங்க. மூலிகை சோப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விசேஷங்களாக இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது என்னென்னு சொல்லிட்டு. பெருங்காயம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. நம்ம ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் பெரிய வீடியோவில் அந்த அளவுக்கு இன்னும் எதுவும் போடலை. இப்போ தான் 2வது வீடியோ போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஷார்ட் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னாவே நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் எல்லாமே போட்டிருக்கேன் நான். சரிங்க, ஓகே, நன்றி மக்களே. இப்போ என்ன இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ப்ராடக்ட்லாம் சுத்தமாக இருக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 7550211290. இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9789716836. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கொரியர் இதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் கொரியர் வேணாலும் அனுப்பிச்சி விடுவோம். நம்மக்கிட்ட கொரியர் அவைலபிளும் இருக்குது. கொரியர் வேணாலும் அனுப்பிச்சி விடுவோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கால் பண்ணி
கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பதிவை கேட்டதுக்கு, டைம் ஸ்பெண்ட் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த ஒரு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பதிவில் அடுத்த ஒரு பதிவில் நல்ல ப்ராடக்ட்டை பற்றி பார்ப்போம். நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ப்ராடக்ட்டு, தரமான ப்ராடக்ட்டு, வாங்கி பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். இயற்கை பாதுகாப்போம், இயற்கையோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.